தமிழ்நாடு அரசுல இருந்து இப்போ ரீசெண்டா சிறந்த நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள் இப்படி நிறைய பேருக்கு விருது அறிவிச்சிருந்தாங்க. இது சம்பந்தமா இயக்குனர் பா. ரஞ்சித் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் அறிவித்துள்ள இச்சூழலில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன கேள்வினா, தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள் உண்மையாகவே நேர்மையாக செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சிறந்த விருதுகள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்கல்ல, அது யாருக்கு கொடுக்குறாங்க? இப்போ நார்மலா அவங்க வந்து நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே அவங்க ஒரு தொழில் பண்றாங்க. அது வந்து அரசாங்க தொழிலும் இல்ல, மக்கள் சேவை தொழிலும் இல்ல. அவங்களுக்காக பிரைவேட் தொழில் மாதிரி அவங்க ஒரு வேலையை பார்க்கறாங்க, அதுக்கு சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுடைய தொழிலை பார்க்கறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கறாங்க. இப்படிதான் நடக்கு. இப்போ அவங்க திரைப்படம் நடிக்கிறது மூலமா என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னாங்கன்னா அது மக்கள் எல்லாருக்கும் போய் சேருது. ஒரு சமூக சேவை அதுல கொஞ்சம் வந்து ஒட்டி இருக்கு. ஆனா அதை 100% சமூக சேவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ சிறந்த நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள் இப்படி வந்து திரைப்படங்களுக்கு வந்து விருது கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் எல்லா குடிமகன்களும் தமிழ்நாடு, இந்தியாவில் எல்லாரும், எல்லா மக்களும் அவங்கவுங்க ஒரு வேலை பார்த்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தரம் உயர்த்துறாங்க. அவங்க மூலமாவும் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது. திரைப்படம் மூலமா எத்தனை பேருக்கு சமூக சேவை நடக்குதோ அதே மாதிரி இப்போ ஒரு கொத்தனார் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவங்க, பிளம்பர், இப்படி யாரை எடுத்துக்கிட்டாங்களும் அவங்கெல்லாம் இல்லைன்னா பில்லிங் வருமா, மக்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி விருது கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் விருது கொடுக்கணும். சிறந்த கொத்தனார், சிறந்த பிளம்பர், சிறந்த எலக்ட்ரிஷியன், சிறந்த இன்ஜினியர், சிறந்த கார்பெண்டர், இப்படி எல்லாருக்குமே சிறந்த விருதுகள் கொடுக்கணும். அவங்களுடைய முகம் எல்லாம் தெரியறதுனால செலிபிரிட்டி மட்டும் விருது கொடுக்குறாங்க. அப்போ மக்களுக்கு எல்லாம் விருது இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்கறது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.